வணக்கம் 8ஆம் வகுப்பு மாணவர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா கவிதை பேழை நம்ம பார்க்க போறோம். இயல் 2 பாடறிந்து ஒழுகுதல்ங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அதனுடைய ஆசிரியர் நல்லந்துவனார். செயல் பகுதி நம்ம பார்க்க போறோம் மாணவர்களே. அதனுடைய தலைப்பு என்னது? பாடறிந்து ஒழுகுதல். அது என்னப்பா பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்னது? நேர்மை, எளிமை, அன்பு, இது மாதிரி குணாதிசயங்களுடைய தன்மை அறிந்து நம்ம வாழ்க்கையில் நடத்தல். நூல்வெளி பார்த்துருமா மாணவர்களே. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். 150 பாடல்களை கொண்டது. ஏன் கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வந்து 5 பா இருக்கு சரியா? கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, சிந்துப்பான்னு சொல்லி இருக்கு. இது ஏன் கலிப்பான்னு சொல்லி சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட என்னது 5 சொற்களுக்கு மேல மிகுந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? கலிப்பா என்னும் பாடல் வகை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 150 பாடல்கள் இருக்கு. கலித்தொகையில மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு? 150 பாடல்கள் இருக்கு. மாணவர்களே, கலித்தொகை 8 தொகை நூல்கள் ஒன்றுங்கிறத நம்ம பார்த்தோம். அது என்னென்ன நம்ம பார்த்துருவோமா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதுதான் என்னது? 8 தொகை நூல்கள் ஒன்று. அப்ப கலித்தொகை எங்க இருக்கு? நம்மளுக்கு இந்த இருக்கு. 6வது நமக்கு கலித்தொகை. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. அப்ப என்னது? கலித்தொகைங்கிறது எத்தனை பிரிவு இருக்கு? 5 வகை நிலங்களும் சேர்ந்த பகுதி தான் என்னது? இந்த கலித்தொகை நூல். மாணவர்களை, குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது இந்த கலித்தொகை நூல். என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நிலத்திலையும் மக்கள் வாழ்ந்து இருக்காங்க. மலைப்பகுதி, குறிஞ்சினா மலைப்பகுதி, முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தர்னா கடல், பாலைனா என்னது? பாலைவனம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல என்னது பாடல்கள் பாடியிருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்து என்னது கலித்தொகைங்கிற பிரிவுல அமைச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். அப்ப கலித்தொகைங்கிற நூலை தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். இவர் யாரு? சங்ககால புலவர்களில் ஒருவர். சங்ககால புலவர்கள் ஔவையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், இது மாதிரி புலவர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் நல்லந்துவனாரும் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. நெய்தற்களி நம்ம பார்த்தோம்னப்பா 5 வகை களி தொகை நூல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி அதுல நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. நுழையும் முன் பார்த்துருவோம் மாணவர்களை. அன்பு, அறிவு, பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் ஆகும். மனிதனா பிறந்தாலே என்ன இருக்கணும்? அன்போட இருக்கணும். எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். அறிவு கண்டிப்பா என்ன இருக்கணும்? அறிவு, எந்த செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவு அவன்கிட்ட இருக்கணும். அடுத்து பண்பு, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மரியாதையோட நடந்துக்கணும், நேர்மையா பேசணும். இது மாதிரி என்னது யாரையும் ஏளனமா பேசக்கூடாது. இது மாதிரி இருக்கக்கூடிய பண்பு ஒவ்வொரு மனிதனும் என்னது வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர்ந்த குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர். அப்ப இந்த சொற்களுடைய பொருள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா உயிரையும் நேசி, பிறர் எல்லாருக்கையும் அன்போட நடந்துக்கோ, கொஞ்சம் அறிவோட செயல்படு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பண்பு கண்டிப்பா என்னது? ஒரு மனிதனை மதிக்கணுமா என்னது? பண்பு அவசியம். அந்த பண்பு நீ என்ன செஞ்சுக்கோ, உன்னிடம் நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் மிஸ் உங்க அன்னை தெரசா படம் போட்டிருக்கேன். அன்னை தெரசா என்னது எல்லாரிடமும் இப்படி இருப்பாங்க, அன்போட பழகுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன பேர் இருந்துச்சு? அன்னை தெரசாங்கிற பேரு அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு. ஆனால் என்ன சொல்றாங்க? இது ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள். அன்புன்னு எடுத்துக்கிட்டா நுட்பமான பொருள் இருக்கு. அறிவுன்னு எடுத்துக்கிட்டா என்னது? அவ்வளவு அழகான பொருட்கள் உண்டு. பண்புன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் ஒரு சிறப்பான கருத்துக்கள் உண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றே அறிவோம். அப்ப அன்பு, அறிவு, பண்பு இந்த 3ஐ விளக்கக்கூடிய கலித்தொகை பாடல் ஒன்றை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாடல் நம்ம பார்த்துருமா மாணவர்களை? மிஸ் முதல்ல பாடல் வரி உங்களுக்கு வாசித்துறேன். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல். மாணவர்களை, பாடல் பார்த்துருவோமா? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல்.
செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். மாணவர்களே, இது உங்களுக்கு மனப்பாட பாட்டு. இந்த பாடல் வரியை இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? பாடல் வரி நம்ம பார்க்க போறோம். முதல் பாடல் வரி, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். ஆற்றுதல் என்பது என்னது? ஒன்று அளந்தவர். அளந்தவர்னா யாருப்பா? வறியவர். சரியா? வறியவருக்கு எனது அவங்க கஷ்டப்படுற நேரம் நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட பொருள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? நமக்கு பொருள் கொடுத்து உதவணும். அடுத்தவங்க பசிச்சிருக்கும் போது நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூடாது. அப்ப இல்வாழ்வு என்பது என்ன சொல்றாங்க? வறியவர்களுக்கு உதவி செய்தல். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு வந்து யாருக்காவது உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவி செய்யணும். யாராவது ஏழைகள் வந்து உணவுன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? நம்ம இல்லறத்துல இருக்க பெண்கள் வந்து என்ன செய்யணுமா? அவங்களுக்கான முடிஞ்ச உணவு என்ன செய்யணுமா? ஒரு கைப்பிடியா அவங்களுக்கு வந்து கொடுத்து வந்து உதவணும். மாணவர்கள், இரண்டாவது பாடல் வரி, போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. என்ன சொல்லிருக்காங்க? போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. போற்றுதல் என்பது பாதுகாத்தல். பாதுகாத்தல் என்பது புணர்ந்தார்னா யாரு? அன்புடையவர்கள், நம் மீது அன்பு செலுத்துபவர்கள். அவங்கள விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? என்னைக்குமே பிரிந்து வாழக்கூடாது. அவங்களையும் நம்ம என்ன செஞ்சோம்? புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? வாழ்வு வந்து நம்ம நடத்தணும். நீ பெரியவன், நான் பெரியவன் இப்படிங்கிறது இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்க்கையை வந்து நம்ம நடத்தணும். அதான் போட்டிருக்காங்க. பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். நம்ம மீது யார் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது? வெறுப்பு காட்ட கூடாது. அவங்க மீது நம்ம என்னதான் செய்யணும்? அன்புதான் செலுத்தணும். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அப்ப என்ன சொல்றாங்க? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அப்ப என்னது? சான்றோர் காட்டிய, நம்மளுக்கு முன்னோர்கள் இருக்காங்களா, அவங்க காட்டிய, அவங்க சொல்லியிருப்பாங்களா, அன்போடு நடந்துக்கோ, பண்போடு நடந்துக்கோ, நேர்மையோடு உண்மை பேசு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வழியில நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அதான் மிஸ் அவங்க படம் இருக்கேன். புத்தர், இயேசு பிரான், காந்தி, ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒவ்வொரு நல்ல கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. காந்தியடிகள் வாய்மையே வெல்லும் சொல்லியிருக்காரு. என்னது? எல்லாரும் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுக்காக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. புத்தர் வந்து என்னது? அனைத்து உயிர்களையும் சமமாக நேசி. இயேசு பிரான் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாரிடமும் அன்பு செலுத்து. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன வழியில என்ன செய்யணும்? நாம நடந்துக்கணும். இயேசு பிரான் சொல்லியிருப்பாரு, உன்னை ஒருவர் ஒரு கணத்தில் அறிந்தால் நீ என்னது கோவப்படாதே, உன்னது என்னது மறுகணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது மாதிரி என்னது? நல்லோர்கள் சொல்லிய வழியில் என்னது? நாமும் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு எனப்படுவது தன் கிளை சேராமை. என்ன போட்டிருக்காங்க? அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். கிளைன்னு நினைப்போம் உறவினர்கள் அர்த்தம். செராமை அப்படின்னு நினைத்தோம் வெறுக்காமை. உறவினர்களோடு நம்ம என்ன செய்யணும்? என்னைக்கும் அன்போடு தான் இருக்கணும். அவங்க நம்ம, அதாவது நம்ம கையில பணம் இருக்கு, அவங்க கையில பணம் இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? நம்ம அந்த என்ன செய்யக்கூடாது? இந்த பணம் இல்லைனாலும் நம்மளுடைய உறவினர்கள் தானே, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு பணம் நம்ம வந்து கேட்டு வந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவி நம்மளால செய்யலாம். எல்லா உறவினரையும் நம்ம என்ன செய்யணும்? வெறுக்காம வாழணும். நம்மளுக்குன்னு ஒரு ஆபத்து காலத்துல வந்து உதவி செய்யறவங்க என்னது? உறவினர்கள் தான். அந்த உறவினர்களை நம்ம என்ன செய்யணும்? அனுசரிச்சு நம்ம வாழணும். யாரிடம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வெறுப்பு காட்ட கூடாது. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா பாட்டியோ இல்ல ஒரு பெரியவங்களோ, பெரியப்பாவோ பெரியமாவோ யாரு இருந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம பணிவா பேசணும். அவங்ககிட்ட நம்ம என்ன செஞ்சுக்கணும்? அன்போடு நம்ம நடந்துக்கணும். அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அறிவு எனப்படுவது என்னது? பேதையார் சொல் நோன்றல். அப்ப என்ன சொல்றாங்க? அறிவு எனப்படுவது பேதையார். பேதையார்னா யாருப்பா? அறிவில்லாதவர். நோன்றல்னா என்ன அர்த்தம்? பொறுத்து கொள்ளுதல். அப்ப நம்மளுக்கு உண்மையான அறிவு, நம்மளுக்கு அறிவு நிறைஞ்சவங்க இருந்தோம்னா, நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஏளனமா பேசினாங்களோ, ஒரு அறிவில்லாதவங்க நம்மள ஏதாவது ஒரு கீழ்த்தரமா நம்மளை பேசினாங்களோ, நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய சொல்ல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பொறுத்துக்கணும். அவங்களுடைய என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு சரியா நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுதான் எனது உண்மையான நம்மகிட்ட அறிவு இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். அப்ப அறிவற்றவர் கூறும் சொற்களை நம்ம பொறுத்து கொள்ளணும். செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. என்ன சொல்றாங்க? செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை. மரா அமை அப்படின்னு என்ன அர்த்தம்? மரவாமைன்னு அர்த்தம். மராமைன்னு அர்த்தம் மரவாமை. அப்ப என்னது? செறிவுங்கிறது என்னன்னா, செறிவு ஒரு நல்ல தெளிவு. அப்ப என்ன, நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், நம்ம இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அதை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? கடைபிடிச்சிருக்க மாட்டோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யணும்.
அதான் சொல்லுவாங்க, நீ வாக்கு கொடுத்துட்டே அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். அடுத்தவங்களுக்கு நான் உதவி செய்வேன், நான் என்னது நேர்மையா நடந்துக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் வீட்டு படத்துல நம்ம கரெக்டா எழுதுறேன் அப்படின்னு நம்ம நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த சொன்ன வாக்கை நீங்க என்ன செய்யணும், சரியான முறையில காப்பாற்றணும். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்ப நிறைனா என்ன அர்த்தம், எல்லாமே முழுமையானது அப்படின்னு அர்த்தம். சரியா, எல்லாமே முழுமையானது. அப்போ அதுதான் நிறைங்கிறது. இப்ப எப்ப முழுமையானது நம்ம சொல்லுவோம், இப்ப நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்யணுமா, அதை வந்து பிறர் அறியாம நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம காத்து கொள்ள வேண்டும். சரியா, நம்ம நம்பி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்களே, இவங்க தெளிவானவங்க, இவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்பி நம்ம முழு பூர்வமா மனப்பூர்வமா நம்பி நம்மகிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யணும், கட்டி காக்கணும். முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல். என்ன சொல்லியிருக்காங்க, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். அப்ப என்ன, தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு. அப்ப உயிர் வவ்வல் எனப்படுறது அவங்களுக்கு உரிய தண்டனையை அளித்தல் அர்த்தம். சரியா, அப்ப தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தப்புங்கிறதே செய்ய மாட்டாங்க. அப்ப தப்பு தண்டனைகள் என்ன ஆயிரம் குற்றங்கள் பெருகி கொண்டே போகும். அப்ப தப்பு செஞ்சா தண்டனை உண்டுங்கிறது அவங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். என்ன சொல்றாங்க, பொறைனா என்ன அர்த்தம், பொறுமைன்னு அர்த்தம். அப்ப பொறுமை எனப்படுவது தம்ம இகழ்வாரையும் பொறுத்தல்னு அர்த்தம். சரியா, பொறுமைங்கிறது என்னது, நம்ம யாராவது நம்மளை இகழ்ந்து பேசினாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்கள நம்ம பொறுத்து கொள்ளணும். எப்படி வந்து வலுவரை சொல்லிக்காருலப்பா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம்ம எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் இந்த நிலமானது என்னது நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யற நேரத்தை தோன்றோம். சரியா, தோணுனா ஏன் மனிதனை நீ என்னை வந்து தோண்டிட்ட, நான் உன்னை பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லுமா, சொல்லாது. அது எவ்வளவுதான் நம்ம தவறு செஞ்சாலும் நம்மளும் என்ன செய்யுது, அதை நம்ம பொறுத்துக்கிறது. நீ நிலத்தை தோணுனாலும் அது என்ன செய்யுது, உன்ன அது தாங்கி கொண்டு நிற்கிறதுல. அதே மாதிரிதான் என்னது, பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களே நம்ம என்ன செஞ்சுக்கணும், பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அப்ப மனிதர்களே, நாம் ஒவ்வொருவரும் என்னது இத்தகைய பண்பு நலங்கள் நம்ம என்ன பார்த்தோம், வறியவர்களுக்கு உதவி செய்தல், அன்புடையவங்களை பிரியாம பிரியாம என்ன செய்யணும், அவங்களோட சேர்ந்து வாழணும். அடுத்து சான்றோர் காட்டிய வழியில நம்மளும் என்ன செஞ்சு நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அடுத்து என்னது, வெறுப்பின்றி உறவினர்களோடு என்னது வெறுப்பின்றி வாழணும். அடுத்து என்னது, அறிவற்றவருக்குரிய சொற்களை நம்ம பொறுத்து கொள்ளணும். அடுத்து என்னது, யாராவது உன்ற ரகசியம் சொன்னாங்கன்னா அந்த ரகசியத்தை நீ யார்ட்டையும் சொல்லாம நீ என்ன செஞ்சுக்கணும், அந்த ரகசியத்தை பாதுகாத்துக்கிடணும். அப்ப குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், இது எல்லாமே நம்ம என்னது, ஒவ்வொரு இத்தகைய பண்பு நலங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை என்னது சிறப்பாக அமையும். மாணவர் சொல்லும் பொருள் நம்ம பாத்துருவோமா, அளந்தவர் அப்படின்னா யாருப்பா, வறியவர். செராமை அப்படின்னா என்னது, வெறுக்காமை. நோன்றல் பொறுத்தல். போற்றார் அப்படின்னா என்னது, பகைன்னு அர்த்தம். கிளை அப்படின்னா யாருப்பா, உறவினர். அதான் மிஸ் உங்களுக்கு படம் போட்டிருக்கேன். பேதையார் அப்படின்னா யாரு, அறிவற்றவர். மறாமை அப்படின்னா என்னது, மறவாமை. பொறை அப்படின்னா என்ன அர்த்தம், பொறுமைன்னு அர்த்தம். மாணவர்களே, உங்களுக்கு மிஸ் வீடு பாடம் கொடுத்துருக்கேன். சரியான விடைய தேர்வு செய்ய நீங்க வகுப்பு நோட்ல எழுதியிருக்கணும். பாடறிந்து ஒழுகுதல் மனப்பாட பாட்டை நீங்க என்ன செய்யணும், படிச்சு வகுப்பு நோட்லயும் எழுதி பார்த்துருங்க. அடுத்த மிஸ் குருவினா கொடுத்திருக்கேன். அந்த குருவினா நீங்க படிச்சது இருக்கணும். பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவனையாவை, முறை பொறை என்பவற்றுக்கு கலித்தொகை கூறும் விளக்கம் யாது. இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, அழகா படிச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கணும், வகுப்பு நோட்ல அழகா நீங்க எழுதியிருக்கணும். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.